தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஒரு மாசம் ஆயிடுச்சு. இப்போ விஜய் நன்றி தெரிவித்து அந்த கூட்டத்தில் கூட பேசினாரு திருச்சியில. இப்போ வந்து லேட்டஸ்ட் பிரச்சனை பத்திரிகைகள்ல பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு பண்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அண்ணாமலை பாரதிய ஜனதாவிலிருந்து ராஜினாமா செய்கிறார், தனி கட்சி ஆரம்பிக்கிறார். அவ்வளவுதான். இது உடனே அமித்ஷா பயந்து போயிட்டாரு. அவர் வந்து நீங்க போகாதீங்க, நான் உங்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்குறேன், இல்ல நீங்களே தலைவராக வாங்க, இப்படியெல்லாம் ரெக்க கட்டி பறக்குது. அண்ணாமலை போன்ற ஒருவர் அவரு எந்த இடத்துலையுமே நேர்மை இல்லாதவர். அவர் வந்த அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா வாயை திறந்த பொய் தான் சொல்லுவார். கையில கட்டிக்கிற வாட்சா, இது அப்படியே ராக்கெட்ல இருந்து விழுந்தது, 10 லட்ச ரூபா, எனக்கு 3 லட்ச ரூபாய்க்கு என் ஃப்ரெண்டு கொடுத்தாரு, ரசீது காட்டுமா அப்படிம்பாரு. அப்புறம் பார்த்தா பொட்டிக்கடை பில் மாதிரி கையிலேயே இந்த ரசீத்தை ஒரு 2 மாசம் கழிச்சு காட்டுவாரு. எனக்கு குடும்பத்துக்கு செலவுக்கு பணமே இல்லை, 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மாசம் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா வாங்கி குடும்பம் நடத்துற ஒரு ஏழை நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அரசியல்ல? இவர் நேர்மையானவர். சும்மா பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு அரசியல். நான் அந்த ஃபைலை வெளில விடுவேன், இந்த ஃபைலை வெளில விடுவேன், வெளில விடாம இருந்தா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியே அரசியல் பண்ணிட்டு இவரால் பிஜேபி வளர்ந்ததுங்கிற ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்றதுக்காக இவர் மாசம் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையுடைய அவருடைய முழு சொரூபமும் தெரியணும்னு சொன்னா யூடியூபர் மாரிதாஸுடைய யூடியூப் எல்லாம் பார்த்தாலே அண்ணாமலையோடைய அந்த சாயம் எல்லாம் வெளுத்து போயிடும். அந்த மாதிரி என்கிட்ட பணமே இல்லை, 15 லட்ச ரூபா கூட நான் கடன் வாங்கினேன்ட்டு அரவக்குறிச்சி தேர்தலில் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப 2000 கோடி ரூபாய்க்கு நாங்க வந்து பெரிய பெரிய ரிசார்ட் கட்டுறோம். அது நான் கட்டல, என் மனைவியும் என்னுடைய பிரதர் இன் லாவும் கட்டுறாரு. எங்கேருந்து வரும் திடீர்னு பணம்? அரசியலுக்குள்ள வர வரைக்கும் ஒரு வெறும் ஐபிஎஸ் ஆபீசர். அவர் அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். வந்த பிறகு ஏதோ ரஜினிகாந்த் கிட்ட கட்சியில சேரலான்னு பார்த்தா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல. ஐயையோ வந்துட்டோமே என்ன பண்றது சம்பாதிக்கிறதுக்குன்னு பார்த்தாரு, பிஜேபியில போய் சேர்ந்தாரு. அவர் வந்த உடனே பிஜேபியில எடுத்துக்கொண்ட முதல் விஷயம், பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து பிராமணர்களையும் பிஜேபியில இருந்து ஒழிக்கணும். ஒழிச்சிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி தானே பிஜேபியும் 3% தான் ஓட்டு தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி 11% ஓட்டு வாங்கிச்சு என்னுடைய தலைமையிலங்கிறார் இவரு. அந்த தேர்தலில் 24 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனியா நிக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ அதிமுக தனியா நிக்குது. அப்ப அந்த தேர்தலில் என்ன கேள்வி வருது? மோடியா ராகுல் காந்தியா? இதானே கேள்வி. இதுக்கு நடுவில் எடப்பாடி எனக்கு ஓட்டு போடுன்னு போடுவாங்களா? அதனால என்னாச்சு? அதிமுக ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு விழுந்ததே தவிர அது பிஜேபிக்கு வந்த ஓட்டு வங்கி இல்லை. நான் மற்றவங்களோட குறைச்ச ஓட்டுல தான் தோத்தேன் அப்படின்னாரு. அதுக்காக இவரை பாராளுமன்றத்துல தரையில உட்காந்து வைப்பாங்களா? நீ கொஞ்சம் ஓட்டு தானே அப்படி தரையில உட்காந்து கிளம்பாங்களா? வாயை திறந்த போயிங்க, நான் ஆடு விவசாயம் பண்றேன் பாரு. இது என்னது சூட்டு போட்டுக்கிட்டு, ஒரு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு முதல்வர் ஆச்சரி, இது என்ன இது பார்த்ததே கிடையாதுங்கிற மாதிரி பேசுறாரு. இவர் நல்ல ஃபுல் ஹேண்டு ஒயிட் ஷர்ட்டு பேண்ட்டை போட்டுட்டு சாணி எழுறாரு. அது மாதிரி நீங்க எங்கேயாவது உலகத்துல பார்த்துருக்கீங்களா? அதாவது வாயை திறந்தா போய் இவரை வந்து எதுக்கா? ஏன்னா டெல்லிக்காரங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் நிலவரமே தெரியல. இவர் சொல்றதை வச்சு 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 அவங்க ஏதோ போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டா ரவி இருக்காருன்னா ரவியோடைய லெவல் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு வேற. இவர் எப்படி ரவிக்கு ஈக்குவல் ஆக முடியும்? ட்ரங்கு பெட்டியை கொண்டு வந்து அதுல வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுக்குறேன்றார். இது என்னப்பா அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் மாடர்ன் தியேட்டர்ஸ் படமா? ட்ரங்கு பொட்டியை திறந்தோன்னு ஒரு பொண்ணு வெளில வந்து டான்ஸ் ஆடுவா, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஃபைல் எல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு. இன்னைக்கு பென் டிரைவ் வந்துருச்சு, அவ்வளவுதானே. ஏன் வந்து இப்போ அவர் ராஜினாமா பண்றதுனால பிஜேபிக்கு ஒரு நஷ்டமும் கிடையாதுங்க. பிஜேபி என்பது அது ஒரு இயக்கம். அண்ணாமலை வந்தாலும் சரி, 10 அண்ணாமலை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பிஜேபி 3%க்கு மேல வளர வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் பிஜேபியினுடைய அரசியல் அப்படி.
மதவாதத்தையே ஒரு அரசியலாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்தது. அதே அந்த மதவாதத்துக்கு மதசார்பற்ற அரசுன்னு சொல்லக்கூடிய திமுக அந்த இந்து மதத்துக்கு எதிரான நடவடிக்கையை யாராவது செய்யும் பொழுது அதை தடுத்து கேட்கல. திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் ஒரு 20 நிமிஷம் விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுக்கு தீபத்தை ஏத்திட்டு போயிருக்க போறாங்க. அது சேகர் பாபு பண்ணின கூத்து. யாரையோ சந்தோஷப்படுத்தணும். திருப்பரங்குன்றத்துல அந்த தீபம் ஏத்தலைன்னா முஸ்லீமும் கிறிஸ்டியன்களும் சந்தோஷப்படுவாங்களே? படவே மாட்டாங்க. இவங்க நாளைக்கு நம்மளையும் தடுத்தா என்ன ஆயிடுமோங்கிற பயம்தான் அவங்களுக்கு வரும். மத விஷயங்களில், மத நம்பிக்கைகளில் எந்த அரசும் தலையிடக்கூடாது. அதுதான் ஒரு பிரச்சனையாச்சு. எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னு சொன்னா, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை. 2023 இப்போ 26 23 22லயே நான் பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டேன். நான் 2011லயே இனி எந்த தேர்தலையும் நிக்க போறது இல்லைங்கிற முடிவும் நான் எடுத்துட்டேன். ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கு. கொள்கைகள் மாறுபடலாம், ஆனா நட்பு எதுக்கு மாறுபடணும்? எனக்கு அவசியமே கிடையாது. அவங்க கொள்கை அவங்களுக்கு, என் கொள்கை எனக்கு. சனாதனம் அப்படின்னா சனாதனத்தை நான் நம்புறவன். இப்போ நம்மளே இப்போ 8 பேர் இருக்கோம். இங்க நீ சில பேர் கோயிலுக்கு வரலாம், சில பேர் கோயிலுக்கு வர மாட்டீங்க. நான் சிவன் கோயிலுக்கு போவேன், நீங்க சொல்லலாம் இல்ல இல்ல நான் விஷ்ணு கோயிலுக்கு தான் போவேங்க. உடனே நம்ம சண்டை போட முடியுமா? அவசியமே இல்லை. ஆனால் திராவிட கழகம் என்பது ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாட்டில் இந்து மதத்துக்கு எதிரான எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது அந்த திராவிட கழகத்தை திமுக ஆதரிப்பது என்பதுதான் நிறைய பேருக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்த சாதனைகள் அளப்பரியது. அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்கார் திரு ஸ்டாலின் அவர்கள். 1,31,00,000 பேருக்கு மாசம் உரிமை தொகை கொடுத்திருக்காரு. 1,19,00,000 ஓட்டு கூட விழல. அதுல அத்தனை பேருமா லேடிஸ். அப்போ பணம் வாங்கினவங்க கூட என்ன நினைக்கிறாங்க? இதை செய்ய வேண்டியது அரசின் கடமை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. இந்த தேர்தலில் திமுக தோற்றது என்பதை விட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொகுதியை ஒரு சிங்கப்பூர் தொகுதி மாதிரி வச்சிருக்காரு, அந்த கொளத்தூரை. அதுல தோற்றது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். திரு விஜய் அவர்கள் வந்திருக்கார். முன்னாடிலாம் சொன்னார் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னா. போட்டியில இவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச பிறகு இப்பவும் போய் திமுக மேலேயே திருச்சியில குறை சொல்லியிருக்க கூடாது. ஏனென்றால் அவர் ஜெயிச்சு அந்த திமுகவை அவர் தீய சக்தின்னு சொன்னார். ஆனால் அந்த தீய சக்தியில கூட்டணியில இருக்கிறவங்களை வச்சுதான் இவர் இப்போ ஆட்சி அமைச்சிருக்கார். அப்போ நான் இப்போ 80% நான் தூய சக்தி, எனக்கு 20% தீய சக்தி கூட இருக்குன்னு அவர் சொல்ல முடியுமா? விஜய் மேல எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. ஒரு சினிமாவிலிருந்து ஒரு நடிகர் வந்திருக்கிறார், ஒரு நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறார். ஆனா நல்லது செய்யணும்னு வந்தவங்க மிக கடுமையாக உழைக்கணும். தன்னை சுற்றி ஒரு தப்பு கூட செய்யாதவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னைக்கு சொன்னார், இங்க நான் ஒத்தன்தான் பவர் சென்டர்னு. அதை அவர் நிரூபிக்க வேண்டும். தவிர என்னைக்கு அவர் தன்னுடைய பெரும்பான்மையை விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் நிரூபித்து விட்டார்களோ அந்த நிமிடத்தில் இருந்து தமிழ்நாட்டினுடைய அத்தனை பிளஸ் மைனஸ்க்கும் அவர் தான் பொறுப்பு. அவர் இனிமே வேற யாரையும் சொல்லவே கூடாது. அதை அவரை பார்த்துக்கணும். ஏனென்றால் அவரை நம்பி ஓட்டு போட்டவங்க, குழந்தைங்க, பேர குழந்தைங்க, பசங்க, இவங்கெல்லாம் சொல்லி ஓட்டு போட்டவங்க யாராக இருந்தாலும் 1 மாசம் ஆயிடுச்சு. இந்த 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தப்பா ஓட்டு போட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றக்கூடிய நிலைமை வரும். மக்கள் எப்படி வேணா மாறுவாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவைகள் தான். யாரும் டெய்லி செக்ரட்டேரியட்ல போய் நிக்க போறது இல்லை, தாசில்தார் ஆபீஸ்ல நிக்க போறது கிடையாது, கோர்ட்ல போய் நிக்க போறது ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன, குழாயை திறந்தா தண்ணி வரணும், சுவிட்ச் போட்டா லைட் எரியணும், அதே போல ரேஷன் கடைக்கு போனா அளவுல எல்லா ரேஷன் பொருட்களும் கிடைக்கணும், பெட்ரோல் பங்க் போனா பெட்ரோல் கிடைக்கணும், ரோடு குண்டும் குழி இல்லாம நல்லபடியா இருக்கும். இவ்வளவுதான் அடிப்படை. அதுக்கு மேல யாரு என்னை எடுத்து எனக்கும் அதே தான். அதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க? இப்போ மின் வெட்டு வருதுன்னா அதை கண்டுபிடிச்சுன்னு உடனே சரி பண்ணிடணும். இந்த மாதிரியாக
மின்வெட்டு வரைக்கும் போடுறது. இது கோடை காலம், அது இந்த தடவை உச்சபட்சமான கோடை காலம், மிக அதிகமான மின் தேவை இருக்கும்போது நம்மளுடைய மின் தயாரிப்போ இல்லை நமக்கு மின் வரக்கூடிய எதை மீட்டர் எவ்வளவு வருதோ அதை விட மிக அதிகமான அளவுக்கு நம்ம கொள்முதல் செய்யணும்னா இப்பவே அதை வாங்கிடணும். வெளி மாநிலங்களிலிருந்தோ எல்லாம் வாங்கணும். அது உண்டான திறமைசாலிகளை தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். திறமைசாலிகளை விட நேர்மையானவர்களை பக்கத்துல வச்சுக்கணும். ஏன்னா அந்த 234 பேர் தான் சட்டமன்றத்துல. அதுல 125 பேர் விஜயனுடைய ஆளும் கட்சியில இருந்தால் கூட கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்த அரசு கான்ட்ராக்டரு, அது இது ஊழியர்கள், அவங்கெல்லாம் 60 வயசு வரைக்கும் நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நேர்மையானவர்களும் இருப்பாங்க. அப்ப நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 8 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 8 லட்சம் பேரையும் இல்ல நீ நேர்மையா தான் நடந்தாகணும்னு இந்த 125 பேர் சரி பண்ணணும். அத எல்லாமே திரு விஜய் முதலமைச்சர் கையில தான் இருக்கு. ஏனென்றால் யாரு ஒரு சின்ன கவுன்சிலர் தப்பு பண்ண விட பாத்தியாயா, விஜய பாத்தியா, விஜயோட ஆள் பாத்தியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரசிகர் மன்றம் என்பது வேற, ஆனால் அரசியல் வேற. ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களே விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஹிட்டு படம் கொடுக்கலன்னா அந்த படம் ஃபெயிலியர் தான். அது விஜய்க்கு மட்டும் இல்லை, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி எல்லாருக்கும் அப்படித்தான். ரசிகர்களுக்கு பிடித்ததை கொடுப்பதுதான் சிறந்த நடிகன். அதே போல மக்களுக்கு வேண்டும் என்பதை கொடுத்து கொண்டிருப்பவர் தான் சரியான அரசியல்வாதி. அதனால ஊழலற்ற அரசு கொடுக்குறேன்னு இருக்காரு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவங்கிறதுனால தேவையில்லாம எனக்கு எந்த விதமான விமர்சனங்களையும் நான் வைக்க தயாராக இல்லை. ஆனால் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்போ தமிழ்நாட்டில் நடப்பது சி ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் தலைமையில் நடக்கக்கூடிய தாவேக ஆட்சி. அந்த ஆட்சி தான் அனைத்து பொறுப்புகளையும் தான் ஏற்றுக்கொண்டு அதை நல்லதா செய்யணுமே தவிர இல்லை இதுக்கு காரணம் திமுக தான், இல்லாட்டா அந்த சில பல கட்சிகள் தான் அப்படின்னு சொல்றது சரியில்லை. அவர் நல்லதாக செய்ய வேண்டும் என்றுதான் அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் யாரு ஜெயிச்சாலும் 3 கோடி ஓட்டு அவங்களுக்கு எதிராக தான் விழுது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாம ஜெயித்தாலும் நமக்கு எதிராக 3 கோடி ஓட்டுக்கள் விழுந்திருக்கிறது. அவர்களை எப்படி நம்ம பக்கம் கொண்டு வருது அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது உண்டு. ஆனால் என்ன, எனக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய பிராமண சமுதாயத்தின் சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் கடந்த 30 வருஷத்துல ஒரு பிராமணனுக்கு கூட எந்த கட்சியுமே சீட்டு கொடுக்காத பொழுது 2 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்து அந்த 2 பேருமே இப்போ மினிஸ்டரா இருக்காங்க. ஒருத்தர் அறநிலைத்துறையில் இருக்கிறார், இன்னொருத்தர் ஃபினான்ஸ்ல இருந்தார், அப்புறம் மாத்திட்டார், வெங்கட்ரமணன் அவரும் இருக்கிறார். அதுக்கு அந்த சமுதாயத்தின் சார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் 40 லட்சம் மக்கள், 40 லட்சம் 45 lakhs ஆஃப் பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, பிராமின்ஸ். அதுல நலிந்த அந்தனர் நலவாரியம்னு ஒன்று ஆரம்பித்தால் இதுவரைக்கும் எந்த சலுகையும் கிடைக்காத அவர்கள் இந்த பெனிஃபிட் வந்தனா ஒரு 10 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக வருவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கணும். யாரும் அரசுக்கு உடனே எதிராக இருக்கிறதுக்கு கட்சிக்காரங்க வேணா எதிராக இருப்பாங்க, மக்கள் யாரும் உடனே எதிராக இருக்க மாட்டாங்க. ஆனால் மக்களுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் ஆதரித்து கொண்டிருப்பாங்க. இல்லைன்னா அவங்க கத்தத்தான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் விவசாயிகளுடைய அந்த கடனை அடைக்கிறேன்னு சொன்னதே அது பெரிய திருப்தி இல்லைங்கிறாங்க. இது மகாராஷ்டிரால எப்படி பண்ண முடியுது, ஏன் தமிழ்நாட்டில் பண்ண முடியலன்னு கேட்குறாங்க. அப்போ நாம உடனே யாரையாவது மகாராஷ்டிரா அமைச்சு அவங்க எப்படி பண்ணாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஏனென்றால் விஜய் அவர்களுக்கு டெல்லியில இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கு. அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா ஆட்சியில இவங்க குடுகுடுன்னு போய் காங்கிரஸோட ஒரு கூட்டணி வச்சு 5 எம்எல்ஏவை சேர்த்துக்கிட்டதே ஒரு அதிருப்தியை கொடுக்கும் மத்திய அரசுக்கு. அப்போ மத்திய அரசோட ஒரு அதிருப்தியிலேயே இவர் எப்படி சரி பண்ண முடியும், அதை இவர் தான் பார்த்துக்கணும். ஏனென்றால் நம்ம வெளியில இருக்கோம், நம்மளை கூப்பிட்டு அட்வைஸ் கொடுன்னா கொடுக்கலாமே தவிர சும்மா நாமளே வாலண்டியரா வண்டியில ஏறி கருத்து கந்தசாமி மாதிரி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம்
சரியாக வராது. இந்த புகார் பெட்டின்னு கொஞ்சம் வச்சிருக்காரு. ஆனா அந்த புகார் பெட்டியில வர இதை அவரே நேரடியாக பார்க்க வேண்டும். அந்த மாதிரி பார்த்தா தான் சரியா இருக்கும். டயத்துக்கு ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொல்றது, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வரணும், அதே போல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், அதெல்லாம் நல்ல சிஸ்டம். ஆனால் எல்லாத்தையும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா எத்தனையோ இடத்துல கம்ப்யூட்டர் வருதுங்கிறவங்க திடீர்னு பார்த்தா சார் சர்வர் ஒர்க் பண்ணலாமாங்க. அப்ப என்ன பண்றது? சர்வர் ஒர்க் பண்ணதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு கையை கட்டின உட்காந்துட்டாங்க. அதுக்கு யார் காரணம்னு பார்க்கணும். தவிர போலீஸ்ல சமீபத்தில் சென்னை மாநகர கமிஷனர் திரு அமல்ராஜ் அவர்களுக்கு நான் பாராட்டுதல் தெரிவிக்கணும். 2 போலீஸ்காரர்கள் பண்ணின தப்புக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணல, டிஸ்மிஸ் பண்ணினார். போலீஸ்காரர்கள் தப்பு செய்தால் சட்டம் கடுமையாக அவங்களை ஆரம்பத்திலேயே தண்டிக்கணும். இல்லையா, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டு 3/4 சம்பளம் கொடுத்தா வீட்டுல உட்காந்து சந்தோஷமா இருக்க போறாங்க. சட்டத்தை பாதுகாப்பவர்கள் மிக சரியா நடந்துக்கலைன்னா கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, வரட்டும். ஆனால் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மாசம் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி வச்சு, முதலமைச்சர் இந்த மாசம் போன மாசம் என்ன காசு வச்சிருந்த, போன மாசம் சைக்கிள்ல போனேன், இந்த மாசம் எப்படி நீ பைக் வாங்கின, போன மாசம் சைக்கிள்ல தானே போனேன், இந்த மாசம் எப்படி இனோவா வாங்கினேன், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உடனே மேலே இருந்து எதுவும் கொட்டாது. எல்லாரும் அரசியலுக்கு வர்றது நான் சம்பாதிக்கத்தான் வரேன் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் அந்த விஜய் கட்சியில ஜெயிச்சவர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க யார் என்ன தப்பு பண்ணினாலும் அத்தனை தப்புகளும் விஜய் தலைமையில் தான் விழும். அதனால அவர் தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யார் தப்பு பண்ணாலும் அவரை தான் பாதிக்கும். ஏன்னா யார் பேரும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பாத்தியாயா விஜய்க்கு ஓட்டு போட்டு எப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அதை பார்த்து கொள்ள வேண்டியது அவருடைய பொறுப்பு. நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்றேன். அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறது சொந்த காசுல சூன்யம். ஒரு பெண்ணடியும் ஏற்படாது சார். என்ன அங்க பிஜேபியில் இருக்கிற 3% இருந்து 1% அவர் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வச்சுட்டு என்ன பண்ண 3% இருக்கிற பிஜேபியே இந்த தடவை ஒரே இடத்துல தான் ஜெயிச்சுது. நியாயமா பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஹெலிகாப்டர்ல எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணார்ல, அப்ப ஜெயிச்சிருக்கணும்ல. அண்ணாமலையோட வளர்ச்சி என்பது அது அப்படியே வெறுமனே களத்துல வளர்றது கிடையாது. சோசியல் மீடியால தான் அவர் வளர்ச்சியை காட்டுவார், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. பிஜேபி எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் பார்த்துருச்சு. வாஜ்பாய் இருந்தாரு, அதோடவா ஒரு பெரிய தலைவர், அத்வானியோடவா பெரிய தலைவர் இல்ல, அவங்க 2 பேரையோட பெரிய ஆளு அண்ணாமலை. அண்ணாமலை தன்னை உயர்த்தி கொள்வதற்காக காசு செலவழிச்சு தான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக ஒரு இது வச்சிருக்காரு, அவ்வளவு. அது மேல அண்ணாமலை வெளில போறதுனால பிஜேபிக்கு ஒரு பின்னடைவும் கிடையாது. தமிழ்நாட்டுல பிஜேபி இந்த மதவாத அரசியல் பண்ற வரைக்கும் அது வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் மத்திய அரசு செய்யலைங்கும் போது மத்திய அரசு மேல ஒரு வெறுப்பு வரத்தான் செய்யும். ஆளுங்கட்சி ஆயிடுச்சு. ஆனா டிஎம்கே பீரியட்ல இருந்த மாதிரியே தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி விமர்சனங்கள் இருக்கு. கண்டிப்பா. அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதற்கு ஒரு ஆட்சி மட்டும் காரணமே இல்லை, மக்களுடைய ஒழுக்கமும் காரணம். நான் சொல்லிட்டு இருக்கேன், நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல ஒழுக்கத்துக்காக 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க வாரம், எப்படி ஒழுக்கமா நடந்துக்கிறதுன்னு. இப்ப அதை விட்டுட்டு அதுக்கு பதிலா பிடி கிளாஸ் எடுக்கிறாங்க, வேற ஏதோ கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்க என்ன வேணா படிக்கலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லாத கல்வி ஒருவனை சிறைச்சாலைக்குத்தான் அனுப்பும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால திடீர்னு ஒரே நாள்ல மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த குழந்தைகளை பாலியல் தொந்தரவு பண்ண ஷூட் அட் சைட் மாதிரி பண்ணிடணும். அந்த மாதிரி மிக கடுமையான தண்டனை, அரபு நாடுகள் இருக்கிற மாதிரியான தண்டனை கொடுக்கப்பட்டால் பயம் வரும். அது இல்லாத வரைக்கும் பயம் வராது. ஏன் இந்த பாலியலுக்கு போறாங்க? அதுக்கு முன்னாடி என்னன்னு பாருங்க, லிக்கர், கஞ்சா, போதைப் பொருள். இது இப்போ எனக்கு 75 முடிஞ்சு 76. நானும் ரஜினிகாந்தும் 14 நாள் தான் வித்தியாசம் டேட் ஆஃப் பர்த். நான் இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு டிராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடிச்சது கிடையாது. ஏன்னா எங்கப்பா சிகரெட் குடிச்சு பார்த்தது கிடையாது, எங்கப்பா தண்ணி அடிச்சு பார்த்தது கிடையாது. இப்போ நான் இப்படி இருக்கிறதுனால என் பையன், அவனும் நடிகர் தான், அஸ்வின் சேகர்,
அவனும் சிகரெட் குடிக்கிறது கிடையாது. தனி இதெல்லாம் இந்த ஒழுக்கம் என்பது குடும்பத்திலேருந்து வரணும். அப்பாவே போய் பையனை, டேய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாடா அப்படின்னாக்க பையன் சொல்லுவான், சரக்கு சரியில்லைப்பா வேற கடைக்கு போகலாமான்னு கேட்பான். குழந்தைகளுக்கு முன்னாடி பெரியவர்கள் தங்களுடைய கெட்ட பழக்கங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் இல்ல, அந்த கெட்ட பழக்கம் இல்லாம இருந்தா அடுத்த தலைமுறை நன்றாக வளரும். ஆனால் இது இன்னைக்கு தானே பதவிக்கு வந்தேன், ஒரு வாரம் கூட ஆகல, நான் எப்படி பண்ண, அதெல்லாம் கிடையாது. நீங்க பதவிக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க, ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அனைத்து காவலர்களும் மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியது நீங்க தானே. அதுக்காக சொல்றேன், இந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த காவலர்கள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிட்டை கொண்டு வரணும். எல்லாமே வந்தாதான் சரியாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளை பெற்றவர்கள் குழந்தைகள் என்ன பண்றாங்கன்றது கொஞ்சம் பார்க்கணும், பார்த்துட்டே இருக்கும். அது ஒரு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்ட்டு அப்படியே மேல விழுந்து இது பண்ணக்கூடாது. என்ன பண்ற ஏது பண்ற வேணாம். ஆனா நம்பிக்கைக்கு உரியவர்களாக பெற்றோர்கள், உனக்கு ஏதாவது பிரச்சனையா எனக்கு சொல்லுங்க. ஏன் குழந்தை ஒண்ணுமே பேச மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் ஏன் பேச மாட்டேங்கிறான், என்னடா பிரச்சனை, போய் கேட்கணும். அப்பா அம்மா சம்பாதிச்சா மட்டும் போருமா? போறாது. பையன் நல்லபடியா வளரும். திடீர்னு பாருங்க, நீ ஒரு பையன் நீட்டில் தோத்து போயிடுவேன்னு நினைச்சிட்டு சூசைட் பண்ணிருக்கான், அவன் பாஸ் பண்ணிட்டான். அதே போல இன்னொரு பையன் சூசைட் பண்ணிட்டு இருக்கான், அந்த ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், சரி சூசைட் பண்ணிட்டான். ஐயோ நீ ஃபர்ஸ்ட் வந்துட்ட, ஏந்திருக்க முடியுமா? ஒரு உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க? நான் இது வரைக்கும் 53 தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கேன், 200 பேர் உயிரை காப்பாத்திருக்கேன். நானும் மயிலாப்பூர்ல 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தேன். 3 வருஷம் கட்சியில வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப நேர்மையா இருக்கேன், வெளில அமைச்சிட்டாங்க. 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தேன். மயிலாப்பூர்ல 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது. ஆனா அதுல ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத எம்எல்ஏவா நான் இருந்தேன். என்னுடைய பீரியட் முடிஞ்ச பிறகு கூட என்னுடைய சொத்து கணக்கு கொண்டு போய் எலெக்ஷன் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்தேன். நேர்மையாக இருந்தா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல இன்னைக்கு மந்திரியாக வந்திருக்கிற எல்லாரையும் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் யாரையாவது கூப்பிட்டு அவங்க கிட்ட ட்ரைனிங் கொடுக்கணும். எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு விஜய்ங்கிறத தவிர எதுவும் தெரியாது. இப்பதான் அதிசயமாக விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு நியூஸ் சேனல் பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. இது நல்ல விஷயம். நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஒரு நியூஸ் சேனல் பார்க்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சராசரி எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் மிகப்பெரிய பொறுப்பு திரு விஜய் அவர்கள்கிட்ட இருக்கு. அவர் இன்னைக்கு ஒரு 8 மணி நேரம் எல்லாரும் ஒர்க் பண்றாங்கன்னா அவர் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசத்துக்கு. அப்பதான் ஓரளவுக்கு தான் சரி பண்ண முடியும். ஏனென்றால் அரசியல்ல நான் நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படி நல்லா பண்ணுவ பார்த்துடலாம் அப்படின்னு எதிர் வேலைகள் செய்வதற்கும் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா? இப்போ கூட்டணிக்கு சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் மினிஸ்டர்ஷிப் கொடுத்துருக்காங்க, அவங்களையெல்லாம் இவர் கண்டிக்கணும். நீ சரியா இல்லைன்னா நாளைக்கு ஒன்று தூக்கிடுவேங்கிற தைரியம் இருக்கணும். ஆனா அவங்களை தூக்கிட்டா நமக்கு ஆட்சி போயிடுமோங்கிற பயம் வந்ததுன்னா அதெல்லாம் அவர் தான் பார்க்கணும். தைரியமான முடிவு எடுப்பார். எனக்கு தெரிந்து விஜய் என்ன முடிவெடுப்பார் எடுக்க மாட்டார்லாம் நான் சொல்ல முடியாது. நான் ஒரு பார்வையாளர். எனக்கு விஜய் தெரியும், சின்ன வயசுல இருந்து தெரியும். அவங்க அப்பா சந்திரசேகர் என்னுடைய ஃப்ரெண்டு, எல்லாம் ஓகே. ஆனால் அதற்காக விஜய் சார்பால நான் எதுவும் பேச முடியாது. குழந்தைகள் எல்லாம் இப்ப அரசியல்ல தலையிடுறாங்கன்னு சொல்றாங்க. குழந்தைகள் எல்லாம் இப்ப அரசியல் அதிகமா தலையிடுறாங்கன்றாங்க. அது குழந்தைகள் அரசியல்ல தலையிடுறாங்கன்னு சொல்லல. குழந்தைகளுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நடிகருக்கு நீ ஓட்டு போடணும், அவர் சிஎம் ஆகணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு எம்எல்ஏ எத்தனை தொகுதியில இருக்காங்க, கவுன்சிலருக்கு எத்தனை வார்டு இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? கவுன்சிலர் ஆனவங்களுக்கு தெரியல. நேற்று கூட பாருங்க, ஒரு எம்எல்ஏ பக்கத்து தொகுதியில போய் நன்றி அறிவிப்பு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஒரு பெண் பாலியல் குற்றத்துல இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா நோ கமெண்ட்ஸுங்கிறாரு. அது தவறு, கண்டிக்கப்பட வேண்டியதுங்கிறது சாதாரணமா எல்லாரும் சொல்ல வேண்டிய வார்த்தை தானே இல்லையா? முதலமைச்சர் முடிவெடுப்பார், ஆனால் இப்படிப்பட்ட தவறுகள் இனி நடக்காது, அது மாதிரி சொல்ல வேண்டியது தானே. பாசிட்டிவா எப்படி பேசணுங்கிறது தெரியணும். சாரி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னா அது என்ன ஆயிடும், கொஞ்ச நாள் கழிச்சு கேலிக்கு உரிய இதுவாயிடும்.
இப்போ சேகர் பாபு எவ்வளவோ சிறப்பாக செய்தால் கூட இன்றைக்கு ஆஹ், முதல்வராக இருந்த ஸ்டாலின் தோற்றத்துக்கு முக்கிய காரணம் சேகர் பாபு தான் அப்படின்னு திமுகலயே சொல்றாங்களே. அப்ப என்ன பண்ண முடியும்? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்க அணுகும் பொழுது நம்ம கிட்ட இருந்து ஒரு வார்த்தை போகுதுன்னா எதிர்த்தாப்புல 10 வார்த்தை வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வேலை செஞ்சா சிறப்பாக இருக்கும். இல்ல நம்ம வந்துட்டோம், நம்மள ஆட்ட முடியாது, அசக்க முடியாது அப்படின்னு ஒரு அகந்த தலைக்குள்ள போயிடுச்சுன்னா யாரா இருந்தாலும் உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அகந்தை அழிவை தரும். சார் அண்ணாமலையை இப்ப சமரசம் செய்யும் முயற்சியில மத்திய அரசு ஏங்க அண்ணாமலையை சமரசம் பண்ற அளவுக்கு மத்திய அரசு என்ன அவ்வளவு கேவலமா போச்சு? எம்பி பதவி முதல்ல தரான்னு சொல்லி பேச்சுவார்த்தை. அண்ணாமலைக்கு எதுவுமே கொடுக்க கூடாது, பேசாம விடுங்க. அந்த ஆள் 3 நாள் கத்திட்டு பேசாத போயிடுவாருன்றாரு. கட்சி ஆரம்பிக்கிட்டுங்க, ஆரம்பிக்கிட்டுமே. அடுத்தவங்க காசுலயே போனார்ல ஹெலிகாப்டர்ல, இப்ப சொந்த காசுல ஹெலிகாப்டர்ல போட்டோம், போட்டோமே. என்னப்பா என்ன அண்ணாமலைங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் புழுக்க. சும்மா நினைச்சுக்கிறாங்க அண்ணாமலை அண்ணாமலைன்னு. அதெல்லாம் இல்ல. ஆனானப்பட்ட ரஜினிகாந்தோடைய அண்ணாமலையே 150 நாள் தானே ஓடிச்சு. இவர் அதோட பெரிய அண்ணாமலையா இவரு? சும்மா இது ஜால்ரா அடிக்கிறதுக்கு கூடவே 10 பேரை போட்டுக்கிட்டா அவங்க அப்படியே நம்மளே நம்ப முடியாத அளவுக்கு ஜால்ரா அடிப்பாங்க. முதல்ல தமிழ்நாட்டுல பாஜகவே வளரல, அதுல இருந்து திரிஞ்சு போன தம்மா தூண்டு ஒரு இது அப்படி போச்சு பாருங்க. அது குதிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போட்டு 4 நாள் விடுங்க அண்ணாமலைன்னு. நமக்கு பத்திரிகைகள் ஜாதி ஆயிடுச்சு, அதே போல மீடியாக்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காலையில ஏதாவது நமக்கு கண்டென்ட் வேணும், அதுக்காக அண்ணாமலையை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. அதெல்லாம் பொய். அண்ணாமலை அங்க எங்கேயாவது உட்காந்து டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு இப்பதான் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தேன்னா அண்ணாமலை பின்னாடியே போவாங்களா? அண்ணாமலைக்கு எதுக்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு? அவருக்கு என்ன ஆபத்து சொல்லுங்க? அவர் ரோட்ல நடந்து போனாலே அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கு என்ன பாதுகாப்பு? சும்மா தன் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அதெல்லாம் பண்ணாரு. இப்ப எல்லாம் புடிங்கிடுவாங்கல்ல. இப்ப விஜய் ஒரு பாதுகாப்பு கொடுத்த கூட அவருக்கு தனக்கு ஒரு பாதுகாப்பு பணம் கொடுத்து வச்சிட்டு இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். அண்ணாமலை தன்னை விஜய்க்கு சரி சமமா நினைச்சுக்கிறது, இல்ல அங்க என்டிஆருக்கு சமமா நினைச்சுக்கிறதெல்லாம் பிரமை. அது அதிகமாச்சுன்னா சித்த பிரமைன்னு சொல்லுவாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்டன் பண்ணுவோம். அதனால அண்ணாமலைங்கிறது இது ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். பாவம், அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வேற. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது நமக்கு என்ன இருக்கு? ஆனா ரொம்ப பேராசைப்படக்கூடாது, அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்துல நான் புத்திசாலின்னு நினைக்கிறது தப்பு இல்லை, நான் மட்டுமே புத்திசாலி, மற்றவெல்லாம் முட்டாள்னு நினைக்கிறது கடைசியில நம்மளை முட்டாளாக்கி பார்த்துரும். இதெல்லாம் அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் பரிசாக, என்னுடைய அட்வைஸா கொடுக்குறேன். ஓகேயா? நன்றி, வணக்கம். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.